வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் கோபிகா. லைஃப்பில் சில நேரங்களில் நமக்கு வர சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற அந்த ரோட் மேப்பே நம்ம கையில் இருந்தாலும் கூட இந்த பயம் அப்படின்ற ஆஸ்பெக்டை கடந்து போகிறது மட்டும் அவ்வளோ ஈஸியாக இருந்துடுறதில்ல. அந்த காலத்தில் காட்டு விலங்குகள்கிட்டருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு உதவி செஞ்ச இந்த பயம் அப்படின்ற இமோஷனை இப்போது நம்ம இனத்தோட மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றிக்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ப்ளேம் கேம்னு டாபிக் வச்சுட்டு பழி போடுறது சம்மந்தமாக பேசுவேன்னு பார்த்தா ஃபியரை பற்றி பேசுகிறேன்னு யோசிக்கிறீங்களா? அங்கே தான் வரேன். ஃபர்ஸ்ட், ப்ளேமிங் ஏன் நம்ம பண்ணுறோம், எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத என்னோடய லைஃப் சினாரியோஸை வச்சு யோசித்து பார்க்க முடியுது. என் சைல்ட்ஹுட்டில் இருந்து சில விஷயங்கள் புரிஞ்சுது. காமனாக வீட்டில் சிபிலிங் கூட சும்மா விளையாட்டுக்கு ஒரு சண்டை வந்தால் கூட அப்பா கிட்ட என்னோட பேர் அதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும்னு கூட பிறந்தவங்க மேலே பழி போட்டால் நம்ம சேஃப் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு தாட். அந்த வயசுலேயே அந்த தாட் எப்படி வந்துச்சு? சரி, இதே ஸ்கூலில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு தப்பு செஞ்சுருந்தாலும் பழி மட்டும் ஒருத்தர் மேலே போட்டுட்டு எஸ்கேப் ஆடலாம்ன்ற இன்னொரு தாட். இது எங்கேருந்து வந்துச்சு? இங்கே இன்னும் டீப்பாக போய் யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் புரிஞ்சுது. சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட நீ இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தான் உனக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும், இதுதான் நீ அப்படின்னு யாரோ டிசைட் பண்ணி வச்ச நம்மளோட அந்த இமேஜை காப்பாற்றிக்க தான் நம்ம பொய்ன்றதை சொல்ல ஆரம்பிக்கிறோம். நம்மளோட ப்ளேம் கேமும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சாலும் கூட அது நான் தான் பண்ணேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறத விட என் மேலே ஒரு பிளாக் மார்க் வராமல் இருக்க பாலிஷாக இது எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருப்போம். இப்படி சின்னதாக செஞ்ச தவறுகளை மறைக்க பழி போட ஆரம்பிச்சதுன்றது ஒரு அடல்ட்டாக வளர்ந்த அப்புறமும் கூட நம்மளால் கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியல. நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு சோஷியல் மீடியா தான் காரணம். நான் சேடாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அந்த பர்சன் தான் காரணம். நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அந்த கடவுள் தான் காரணம். இப்படி நமக்கு பிடிக்காத, நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்துக்குமே யாரோ ஒருத்தர் மேலே பழி போட்டுட்டே போகிறோம். நம்ம ஏன் ப்ளேம் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இன்னொரு ரீசனும் கூட இதுதான். கில்ட்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு. அந்த விஷயத்த நான் தான் செஞ்சேன்றது தெரியும் அண்ட் உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு கூட தோணுது. பட் எங்கே நான் உண்மையை ஒத்துக்கிட்டா எல்லாருக்கணும் என் மேலே விழுமோ, நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படின்ற இன்னொரு தாட். அப்படி பண்ணுறது தப்புன்னு கில்ட்டியாக இருந்தாலும் கூட உண்மையை ஒத்துக்கிறது தான் அங்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. இதுவும் கூட ஒரு விதமான பயம்தான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வேறு எது மேலேயாவது பாதி பழிய போட்டால் கூட அதுவும் ஒரு காரணம்னு சொன்னால் அப்போ நம்ம மேலே சின்ன எம்பத்தி க்ரியேட் ஆகும் இல்லையா? அதனால தான் அங்கே ப்ளேமிங்ன்றதை யூஸ் பண்ணுறோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ப்ளேமிங் அப்படின்றது ஒரு வகையான ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். ஆனால் இது தவறான ஒரு பிலீஃப் சிஸ்டம்லேருந்து க்ரியேட் ஆன ஒரு ஹேபிட். எப்படி பார்த்தாலும் ஃபியர் அப்படின்றது தான் இங்கே பேஸ்லைன் ரீசனாக இருக்குது. ஃபைனலி சொல்லணும்னா நம்ம இமேஜை காப்பாற்றிக்கவும், ரிஜெக்ஷன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கவும், நம்ம மிஸ்டேக்கே பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கு கில்ட்டியாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் இருக்கவும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ப்ளேமிங். சப்போஸ் நம்ம இமேஜையும் நம்மளை பற்றி அடுத்தவங்க டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்க அந்த க்ரைட்டீரியாஸையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் உண்மைன்ற பாதையில் போகும்பொழுது மட்டும்தான் முழுமையான நிம்மதி கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேபி இந்த ப்ளேமிங்ன்ற ஹேபிட்டை நம்மளால் மாற்றிக்க முடியும். யூ திங்க் அபவுட் திஸ். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்படி பண்ணுறது மூலிமா நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்ட்டாக மாற முடியும். அண்ட் இந்த எபிசோடு பற்றின உங்கள் காமெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம், இமெயில் அண்ட் லிங்க்டின் மூலமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் see you soon in another episode.